அந்த பொண்ணு நம்பர் உனக்கு எப்படி கச்சிது? அந்த பொண்ணு நம்பர் உனக்கு எப்படி கச்சிது? நான் எதுவும் பண்ணல, தெரியாது, நம்பர்லாம் எதுவும் என்கிட்ட. அப்ப எப்படி ஃபோன் பண்ண? நீ எப்படி யார் மூலமா ஃபோன் பண்ண? உனக்கு எப்படி நம்பர் கச்சிது? நான் எதுவும் பண்ணல. நம்பர் எப்படி கச்சிது? சத்தியமா கிடையாது. நம்பர் எப்படி கச்சிது? அப்ப எப்படி ஃபோன் பண்ண? அந்த பொண்ணு கொஞ்சா தெரியல, எனக்கு தெரியல. டேய், நம்பர் எப்படி உனக்கு கச்சிது? ஐயோ, நான் இல்லனா நம்பர் எப்படி உனக்கு கச்சிது? பண்ணலப்பா. அப்ப எப்படிப்பா நம்பர் கச்சிது? கடவுளுக்கு முந்தைய ஸ்தானத்தை ஆசிரியர் பதவிக்கு இழுக்கு உண்டாக்கிய கணித ஆசிரியர். அந்த பொண்ணு நம்பர் உனக்கு எப்படி கச்சிது? சத்தியமா பண்ணல. அந்த பொண்ணு நம்பர் உனக்கு எப்படி கச்சிது? இளைஞர்கள் நைய புடைத்த நிலையில் போக்சோவில் கைதான தனக்கரசு. அப்ப எப்படி ஃபோன் பண்ண? நீ எப்படி யார் மூலமா ஃபோன் பண்ண? உனக்கு எப்படி நம்பர் கச்சிது? திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த மேல் வில்லிவலம் பகுதியை சேர்ந்த தனக்கரசு 42 வயதான இவர் பகுதி நேரமாக கணித ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். அவருக்கு திருமணமாகி 2 மகன்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் +2 மாணவி ஒருவரிடம் அவர் அநாகரிகமாக பேசி வீட்டிற்கு அழைக்கக்கூடிய ஆடியோ அவர்களது உறவினர்களால் பதிவு செய்யப்பட்டது. இதை கேட்டு கடுமையான ஆத்திரமடைந்த உறவினர்கள் மற்றும் அவர்களது நண்பர்கள் ஒன்று சேர்ந்து ஆசிரியர் தனக்கரசுவை பிடித்து இழுத்துச் சென்று நைய புடைத்தனர். போது என்னை மன்னித்து விடுங்கள், இனி இப்படி செய்ய மாட்டேன் என அவர் கெஞ்சியும் விடாமல் தாக்கக்கூடிய காட்சி வலைதளத்திலும் வைரலானது. இது குறித்து புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து ஆசிரியர் தனக்கரசுவை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.